ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியை நாங்கள் வீழ்த்துவோம். மும்பை அணி பார்த்தா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது, ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி விட மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கி மும்பை அணியை வீழ்த்தி பெங்களூர் கூட மீண்டும் நாங்கள் மோதுவோம் ஃபைனலில் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் அணியின் கேப்டன் நட்சத்திர வீரர்னு சொல்லாங்க ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் மும்பை அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக தோற்றும்போது கூட ஆர்சிபி கிட்ட மீண்டும் நாங்கள் மோதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு பேசினார். இப்போ அவர் ஏன் சவால் விட்டார், எதுக்கு என்னன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஸ்ரேயஸ் சார் நீங்கள் பெங்களூருக்கிட்ட தோற்றும்போது அந்த குவாலிஃபயர் 1ல் தோற்றும்போது சொல்லியிருந்தார், நாங்கள் ஒரு இதில் தான் இந்த போட்டியில் தான் தோற்றுருக்கோம், இந்த வாரில் தோக்கலை அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் இந்த போட்டி தான் தோற்றுருக்கோம், இன்னும் எங்களது வார் முடியல, இந்த ஐபிஎல் வார்ன்றது அது கண்டிப்பாக நாங்கள் மும்பை கிட்ட அடுத்து வீழ்த்தி வருவோம்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொன்னார். இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, பெங்களூர் அணியை கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்திருக்க வேண்டியது எங்களோட மோசமான பேட்டிங் தான் காரணம். அந்த தப்பை கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கி மும்பை கிட்ட பண்ண மாட்டோம். மும்பை அணி ஒரு சாம்பியன் டீம், அது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக அவங்கள அடிக்கணும்னா ஈஸியாக அடிக்க முடியாது, நல்லா போராடி தான் வெற்றி பெறணும். ஏன்னா நாங்கள் எலிமெண்ட்ரியிலே பார்த்தோம் அவங்களோட பேட்டிங்கை, அதை நாங்கள் கண்டிப்பாக எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு லாஸ்ட் மேட்ச் தோற்றதுக்கு காரணம் பேட்டிங். கண்டிப்பாக நாங்கள் பேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும் தான் இந்த போட்டியை நாங்கள் வெல்ல முடியும். அதில் நிறைய நட்சத்திர வீரர்கள் இருக்காங்க, ஜஸ்பிரிட் பும்ரா, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா சொல்லிட்டு நிறைய நட்சத்திர வீரர்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் அணி வீரர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும். இந்த போட்டியை நாங்கள் வெல்லணும்னா நல்லா பண்ணால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக மும்பை அணி பார்த்தாவே கொஞ்சம் அச்சமாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா தலைவன் செமையாக பேசியிருக்காரு. அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ரோஹித் சர்மா, ஜஸ்பிரிட் பும்ரா இருக்காருன்னு சொன்னாங்க. ஏன்னா நட்சத்திர வீரர் இருக்கிற டீம் தாங்க ஜெயிக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்காங்க. ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் என்னதான் லைஃப் விட்டாலும் அடித்தாதாங்க ரன்னு பேட்லன்னு சொல்லிட்டு நல்லா அடித்தார். செம்மையாக அவர் முக்கியமான ஒரு நாக் ஆடினாருன்னு சொல்லலாம். அதே போல் போலிங் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் மேட்ச் கைவிட்ட போதும் அந்த டைமில் ஜஸ்பிரிட் பும்ரா கொடுக்குறாங்க. அது ஹர்திக் பாண்டியா ஒரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லாம் சொன்னார், நாங்கள் எப்போ எங்கள் மேட்ச் தோக்குறோமோ அப்போ நாங்கள் பும்ரா கொடுப்போம், அதுதான் பும்ராவோட நாங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுனாரு. கரெக்டு தான். ஏன்னா பும்ரா தான் அந்த வாஷிங்டன் சுந்தரம் உள்ள சோறு விக்கெட் எடுத்து கேமே மாற்றினார். அது யாராலையும் மறக்க முடியல. அந்த ஒரு விக்கெட்டால் தாங்க மும்பை ஜெயிச்சிச்சின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. கடைசி வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக மேட்சை முடிச்சிருப்பாங்க, அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி இருக்கும்போது நல்லா இருக்குங்க. ஆனால் பார்க்குறதுக்கு இந்த மேட்ச்சு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு அனல் பறக்கிற போட்டி காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். மும்பை வாசஸ் பஞ்சாப். சொல்லுங்கள், யார் ஜெயிப்பாங்க? உங்களோட கருத்து என்ன? இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க, யார் நல்லா பண்ணுவாங்க, உங்கள் சப்போர்ட் யாருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.